திமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணியோட இருக்கிறது. அறிவாலயம் வாசல்ல போயிட்டு அந்த பக்கம் அட்ரஸ் கேட்கறவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து சீட்டு கொடுக்குற நிலைமையில தான் இருக்காங்க. யார் போனாலும் கூப்பிட்டு ஒரு சீட்டு கொடுத்துட்றீங்க. எங்க அப்புறம் நீங்க ஊருக்கு போறீங்க, ஊர்ல போய் என்னத்த பண்ண போறீங்க? வேற எங்கயாச்சும் போய் இறங்கு போ. அண்ணா ஏற்காச்சு நான் 10 வால ஏறுப்பா, நான் 10னே சரிப்பா, நான் 10 சரிப்பா ஏறுப்பா. ஓபிஎஸ் போயிருக்காங்க, மக்கள் நீதி மையம் போயிருக்காங்க. அவங்க போன எலெக்ஷன்ல இல்லாதவங்கள மக்கள் நீதி மையம் வந்து அது மக்கள் பாதி மையமா மாறி பல காலம் ஆச்சு. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. என்ன நினைச்சே நான் சிரிச்சே தங்கமே தங்கமே. தமிழ்நாடு இன்று எந்த அளவு முன்னேறி இருக்கிறது என்பது கண்கூடாக தெரிகிறது. தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்ததை பத்தி யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளால அந்த ரியல் ஃபேக்ட்ஸை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். 31,000 கோடியிலிருந்து டாஸ்மார்க் வருவாயா 60,000 கோடிக்கு வீரனை விநியோகம் செஞ்சு சம்பாதிச்சிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு முன்னேற்றம். சாராயம் வித்து பணம் பண்ணுகிற பொறிக்கிகள் படுபாவிகளா, உயிரை குடித்தாடா பணம் பண்ணுவீங்க? பணத்துக்கு எத்தனையோ தொழில் இருக்கு. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். கைடு வாங்குறதுக்கு எங்களுக்குலாம் காசு கிடையாது. அரசு பள்ளியில போகும்போது தான் எனக்கெல்லாம் இலவச புத்தகமே கிடைச்சது. சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். எங்களுக்கு யாருக்கா தெரியுமான்னு தெரியல. அப்போல்லாம் கோனார் கைடுன்னு இருக்கும், ஞாபகம் இருக்குங்களா தம்பி? கோனார் கைடுங்கிறது வந்து 40 ரூபா. அதுக்கெல்லாம் கூட காசு இல்லாமல் நாங்களே இருந்திருக்கோம். சம்பாரிச்ச காசை வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். அடாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுதாவே இல்ல. நான் ஏன் அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. நீங்க சொன்னீங்க நான் வந்து கோனார் கைடு வந்து வாங்குறது கஷ்டப்பட்டேன்னு சொன்னீங்க. அப்படித்தான் எல்லாரும் வறுமையில கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தோம். அப்படித்தான் நம்மள வச்சிருக்க ஆண்டாண்டு காலமா திராவிட கட்சிகள்ங்கிறது தான் எங்களுடைய குறையே, எங்களுடைய குற்றச்சாட்டே அதுதான். டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். அந்த மாதிரிலாம் நாங்கள்லாம் அடிபட்டு மிதிபட்டு வந்தவங்க தான். இப்போ நான் வந்து டாக்டரா இருக்கேன். எங்க ஊர் பட்டுக்கோட்டையில வல்லாரலேயே வித்திருந்த சிங்காரம் இந்த சிங்கார சென்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கானா, அது மிகப்பெரிய விஷயம். இது வந்து திராவிடர்களுக்கு போட்ட விதை. இப்போ வந்து எல்லாம் படிச்சு மேல வந்துட்டு இந்த மாதிரி மேம்போக்கான கருத்துக்களை இப்போ இருக்கிற இளைய சமூகத்தை புகுத்த கூடாது, தவறு. ஐயோ, இவர் பெரிய ஷேக்ஸ்பியர் பிலாசபி எல்லாம் பேசாரு. எட்டிட்டு இடுப்பானே மிதிச்சு போடுவேன். தினமும் 40 ரூபாய்க்கு ஒரு மாத்திரை வாங்குற அந்த அம்மாவுக்கு தான் அந்த 1000 ரூபாயோட வலி தெரியும். 40 ரூபாய்க்கு மருந்து வாங்கி சாப்பிட முடியல ஒரு கேட்ராக்ட் பேஷண்ட்டுக்கு. அவங்க அந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னா அந்த நிலைமையில அவங்களை வச்சிருக்கிறதுக்கு யார் சார் காரணம்? வேற யாரு? நான் தான். பூரண மதுவிலக்கை உடனடியாக நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உடனடியாக மதுவிலக்கு அமல்படுத்துகிற அந்த முயற்சியில உடனடியாக ஈடுபட வேண்டும் என்பதை கோரிக்கை வலியுறுத்தித்தான் இன்றைக்கு கலைஞர் அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே தெளிவாக வெளியெடுத்துக்கிறார்கள். இங்க ஒரு கருத்தை குத்த வச்சு உட்கார்ந்துட்டு வாயை கிண்டது. இப்போ இந்த 5000 ரூபாய் மாசம் இப்போ கொடுத்தாங்களா சார், டிஎம்கே கொடுத்து 6000 கோடி பட்ஜெட் செலவு பண்ணிருக்காங்க. அதுக்கு 3 எய்ம்ஸ் கட்டி இருந்திருக்கலாம். ஏண்டா யாரை ஏமாத்த பாக்குறேன்? ஏய் மோசக்காரா, ஐயா எத்தனை பேரை ஏமாத்துறேன்? ஐயா கொஞ்சம் இருங்க. 10 புது மெடிக்கல் காலேஜ் கட்டி இருந்திருக்கலாம் சார். நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அண்ணே, நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. 10 இன்ஜினியரிங் காலேஜ் கட்டிருக்கலாம், 10 டைட்டில் பார்க் கட்டி இருந்திருக்கலாம், டேம் கட்டி இருந்திருக்கலாம் சார், விவசாய கொள்முதல் நிலையம் எவ்வளவு கட்டி இருந்திருக்கலாம் சார். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. டாஸ்மாக் சொன்னீங்க சார், டாஸ்மாக்ல இல்ல நீங்க சொன்னீங்க ஒரு அம்மா வந்து அவங்க ஹஸ்பண்ட் இல்லாம வாழ்வாங்க, ஹஸ்பண்ட் இல்லாம வாழ ஒரு அம்மாக்கு அந்த 1000 ரூபாய் காசோட அருமை புரியும்ட்டு. டாஸ்மாக்லாம் மூடிட்டா அந்த கேன்சரால சாவறவங்க இன்னைக்கு குறைச்சலாம், ஹார்ட் அட்டாக்ல சாக மாட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆகி சாக மாட்டாங்கல்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சென்னையில இருந்து வரேன், என்னோட क्वेश्चन வந்து டிஎம்கேக்கு தான். அடடா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? பொங்கல் பரிசு 3000 கொடுத்தீங்க, லேப்டாப் கொடுத்தீங்க. அது ஏன் போன வருஷம் பண்ணல, இந்த வருஷம் பண்றீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது மனிதாபிமானம் தான் மாப்ள. ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன், தோத்துருவன் பயனால அது மாதிரி பண்றீங்களா, எதனால அது மாதிரி? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. என்னன்னா இப்போ நமக்கு அந்த பர்டிகுலர் ஃபண்ட்ஸ் ஒதுக்குனது நமக்கு எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போதான் அது செய்ய முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இப்போ டிஎம்கேவை நீங்க கேட்கணும் அப்படின்னா, பாலியல் வன்புணர்ச்சியை பத்தி பேசும்போது அந்த பொண்ணுக்கு எதனால நடந்தது, இயற்கை உபாதையை கழிக்க போகும்போது நடந்ததுன்னு நீங்க பேசுனீங்க. அப்போ அந்த கிராமத்துல அதுக்கு கூட வசதி இல்ல. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். மாநில அரசால சிறந்த அரசை நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னீங்க. அப்போ ஒரு ஊர்ல அடிப்படை வசதியே இல்லாம இருக்கே, அப்படி இருக்கும்போது நீங்க குடுக்குற அந்த இலவசம் என்ன பண்ணுதுன்னு தெரியல சார்.
பாத்தீங்கன்னா மின்சாரம் இல்லாத கிராமம், குடிசை இல்லாத தமிழகம், கழிப்பறை இல்லாத தமிழகம். நீங்க வாய்ச்சவடால் பேசுறீங்களா? அந்த கழிப்பறை அத்தியாவசியம் கூட இல்லையே அந்த மாணவி கேக்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அதாவது நீங்கள் சொல்கிறது எல்லாமே அங்கங்கே நடக்கக்கூடிய தனிப்பட்ட இண்டிவிஜுவல் இன்சிடென்ட்ஸ். யார் சொல்லி கொடுத்தா? நானே சொந்தமா யோசிச்சதுங்க. ஓஹோ, எதுக்காக அப்படி சொன்ன? சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க. ஒரு 2 வயசு குழந்தைகிட்ட அவன் பாலியலிச்ச என்ன பார்த்தான்னு தெரியாது. மருத்துவனா சொல்கிறேன், மனம் விரும்பி சொல்கிறேன். 2 வயசு குழந்தை சொன்னாரு, அது திமுக காரியம் தான் வருத்தப்படி கொடுத்து. ஒரே ஒரு கொஸ்டின் தான். நீங்கள் அந்த 5 இயர்ஸில் நிறைய டெவலப் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஸ்கூல் பசங்க கிட்ட போதைப் பொருள் இருக்குது. இதில் என்ன டெவலப்மெண்ட் இருக்குது? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. இது ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை, நான் இல்லைன்னே சொல்லலை. போதை வந்து இல்லை, கேளுங்க எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. சொல்லக்கூடிய விஷயங்களை கட்டுக்கோப்புன்னு வைப்பதனால்தான் இத்தனை வழக்குகள் இருக்குது. நீங்க சீஸ் பண்றதெல்லாம் ஓகே தான், மத்தவங்க கிட்ட இருக்கிறது இருக்கட்டும், பசங்க கிட்ட எப்படி போகுது? இது இல்லம்மா, இதுதான் சொல்றேன் இல்லையா, எங்க அது ரீச் ஆகணுமோ அங்க அது ஈஸியா ரீச் ஆயிடும். இதுதான் விஷயம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் உங்ககிட்ட. தமிழ்நாடு ரோடு வழியா தான் வராங்க. நக்கல்யா அவனுக்கு. கஞ்சாவையும் ஹெராயினையும் அதிகமாக பிடித்த மாநிலத்தில் தமிழ்நாடு தான் முன்னிலை இருக்குது. இன்னைக்கும் அதிகமா பிடிச்சிருக்கு. காரணம் நாம பிடிக்கிறோம். அதை மற்ற இடத்துல உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். நீங்க 2 நாளுக்கு முன்னாடி ஸ்டைலா ஒரு வைரல் ஆக்ஷன் பண்ணீங்க. அந்த மாதிரி ஒரு வைரல் ஆக்ஷன் பண்ணி கொஞ்சம் ஓவர் டைம் போட அந்த வைரல் ஆக்ஷன் போட்டீங்கன்னா நாங்களும் ஹாப்பி ஆயிடும். கடந்த 5 ஆண்டு செய்திருக்கக்கூடிய சாதனைகளை விட அடுத்த 5 ஆண்டுகள் இன்னும் தமிழ்நாட்டுக்கு அதிக சாதனைகளை செய்வார் எங்க தலைவர். தைரியமா சொல்லுங்க மக்களிடத்துல. போஸ்ட்மார்ட்டம் நடந்து இன்னும் முழுமையாக ரிப்போர்ட் வரல, அதனால அது எப்படிப்பட்ட சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அன்னை கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநிலை மருத்துவரை போய் பார்க்கணும். நல்ல மருத்துவரை போய் பார்க்கணும். ஒரு பெண்ணை பிரேத பரிசோதனை செஞ்சு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு 4-5 நாள் ஆகிடலன்னா, ஒரே நாள் ராத்திரியில 41 பேரை பிரேத பரிசோதனை பண்ணி ரிப்போர்ட் கரூர்ல எப்படி கொடுத்தாங்க? கரூர் சம்பவத்துல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நைட்டுக்கு நைட்டா பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ விளாத்திக்குளம் சம்பவத்துல கனிமொழி அவர்கள் வந்து எனக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வராதனால எனக்கு என்ன நடந்துன்னு தெரியல, என்னால எதுவும் சொல்ல முடியாது, வந்த பிறகுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றது வந்து, நான் இந்த கட்சியில் எந்த தவறு நடந்தாலும் அதுக்கு நான் முட்டு கொடுப்பேன், நான் இந்த கட்சி அது எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அது எதிர்ப்பேன் அப்படின்னு தான் அந்த நாடு அவனும் உருப்பட மாட்டான், அந்த நாடு உருப்படாது. திமுக கூட்டு போட்டு இல்ல பிஜேபி வந்துரும். மே 2 விடுதலை நாள். சும்மாறா சொன்னா கேளு, பிஜேபி உள்ள வந்துரும். பிஜேபி உள்ள வந்துரும். திமுக கூட்டு போடு. சும்மாறா. ஏய் திமுக கூட்டு போடு இல்ல பிஜேபி உள்ள வந்துரும். பிஜேபி உள்ள வந்துரும். சும்மாறா. ஏய் திமுக கூட்டு போடுறா. ஏய் பிஜேபி உள்ள வந்துருடா. திமுக கூட்டு போடு. சும்மாறா. ஏய் திமுக கூட்டு போடு இல்ல பிஜேபி உள்ள வந்துரும். செய்திகளை விட மக்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்பேன். தீயதை விளக்கிட்டு நல்லதை எடுத்துப்பேன். செய்திகளை விட நான் மக்களுடைய கமெண்ட்ஸை தான் அதிகம் பார்க்குறேன்ட்டு. உனக்கு ரோஷம் இருந்தால், நீ சோறு தின்றவனா இருந்தா, உனக்கு வெக்கமானம் சூடு சோறனே இருந்திருந்தா அந்த கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்தா உனக்கு கழுவி ஊத்துறானுங்க. உனக்கு வண்டையா கேள்வி கேட்குறாங்க. அப்பவும் எதுவுமே நடக்காத மாதிரி எருவு மாட்டு மேலே மழை பெஞ்சா மாதிரி வந்து நீ என்ன சொல்கிற, நாங்கள் வந்து சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோன்ட்டு. உன்னை தான் கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊத்துறானுங்களே. ஏதாவது சூடு இருக்கா, சொரணை இருக்கா? ஒன்றும் கிடையாது. நோ சூடு, நோ சொரணை, நோ பாதரிங். பையன் சார் இந்த பால்சாமி.